கண்ணு போட்டோன்னே கறந்து பார்த்து வாங்கிங்க. காலைல பீஸுங்க, சாயந்தரம் பீஸுங்க, நாளைக்கு பீஸுங்க, நாளானைக்கு பீஸுங்க. நம்ம ஃபார்மில் 4 வேலைங்கிறது 6 வேலை கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போங்க. கண்ணு போட்ட மாடம் தான். நந்தி நம்ம வீட்டில் ஒன்று கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். நல்ல லட்சணமான முக லட்சணம். மாடு வாங்குறது பெருசு கிடையாது. பேக் வெயிட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. பேக் வெயிட் இருந்தால் தான் நல்லா எலும்பு கணம் இருந்தால் தான் கறக்கும். மாடுன்னா எல்லாம் மாடு கிடையாது. 50,000 மாடு இருக்குது, 20,000 மாடு இருக்குது, 30,000 மாடு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம பணம் போட்டு வரோம் அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டுக்கான புற வெயிட் இருந்தால் மட்டும் தான் கறக்கும், இல்லை கறக்காது. மாடு பாரு 2 பேரும் ஒரே அமைப்பு, ஒரே திமிழ் அமைப்பு, ஒரே முக லட்சணம். காம்போலாம் மிஷின் கறிக்க முடியலாம், கை கறி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வயசு கூட சொன்ன கறவை வந்துச்சுங்க. சொன்னாங்க நல்லா கொடுக்கும்போது நான் சொன்ன கறவை வந்துச்சு. பிரச்சனை இல்லை. தீவனம் கொடுக்குறத பொறுத்து. நீங்கள் சண்டே வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சு? வெள்ளிக்கிழமை 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ வரும்போது 30 மாடு பார்க்க இருக்குது. ஓகே, சண்டே 2 மாடு தான் இருந்துச்சு. 2ல் 1 பிடிச்சிட்டு போனேன். இப்போ பாருங்க 30 மாடு இருக்குது. ஓகே, ஸோ அதில் 30 மாடில் செலக்ட் பண்ணி 1 பிடிச்சாச்சு. என்னோட வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான். அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. சொன்ன மாதிரி இருக்கும். காசு 2வது பட்சம். அது அவர் வாங்கிக்கிறதும் நம்ம கொடுக்குறதும் அது 2வது பட்சம். மற்றபடிக்கு அவர் வார்த்தைகள் வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொருளும் தெளிவாக இருக்குது. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கங்கண்ணா. இந்த வாரம் வந்து நம்ம பண்ணைக்கு வந்த மாடுங்க, அது எத்தனை விற்பனை ஆச்சு அதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஃபார்முக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. ஓகேண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. ட்ரெயினில் இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேண்ணா. ஃபார்மில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 32 மாடு இருந்ததுண்ணா. அது 20 மாடு சேல் ஆயிடுச்சுன்னா நிமிஷம் 12 மாடு இருக்குண்ணா. அதாவது 12 மாடு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது என்னென்ன இருக்குன்னு நான் ஃபார்மில் சொல்கிறேன்னா, விற்பனையான வீடியோ போட்டிருக்கோம். சேல் ஆகாத மாடு வீடியோ நம்ம வச்சிருக்கோம். அதை போடுறப்ப எந்த மாடு பிடிக்குதோ ஒவ்வொன்றா பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார்ம் இந்த வாரம் கஸ்டமர்லாம் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்கண்ணா? ஆனால் நம்ம ஃபார்ம் டைப்புக்காரங்க நிறையா இருந்தாங்கண்ணா. வீடியோஸ்க்காரங்க வந்து 1 மாடு 2 மாடு வாங்கணும்னு வந்துருந்தாங்க. 6 மாடு 7 மாடு எடுக்கணும்னு வந்திருந்தாங்க. எல்லாமே நம்ம வீடியோ வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேண்ணா. அதுலேயும் ஃபர்ஸ்ட் கஸ்டமராக வந்து ஒருத்தர் மாடு வாங்கியிருந்தாரு. ஆமாம், 6 மாடு வாங்கியிருந்தேன். 6 மாடு அவர் ஏற்கனவே வேறு வந்துருந்தான்னு சொன்னார். ஏற்கனவே 1 மாடு வாங்கியிருந்தாங்க. 3 மாதம் இருக்கும். அது எப்படி கறக்குதுன்னு பார்த்து நம்ம 20 மாடு போகணும்னு நான் சொன்னார்னா, அது அந்த வாரம் வந்து 6 மாடு எடுக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணார்னா. வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம்னா அதே மாதிரி 6 மாடு என் சாய்ஸில் தான் நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் அவர்களுக்கு. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. இப்போ இந்த டைம் வந்து 6 மாடாக வாங்கியிருக்கீங்க. ஸோ இங்கே சஞ்சய் ஃபைன் டெய்ரி ஃபார்மில் திருப்பி வந்து வாங்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அவரோட வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான். அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. சொன்ன மாதிரி இருக்கும். காசு 2வது பட்சம். அது அவர் வாங்கிக்கிறதும் நம்ம கொடுக்குறதும் அது 2வது பட்சம். மற்றபடிக்கு அவர் வார்த்தைகள் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொருளும் தெளிவாக இருக்குது. ஓகேண்ணா. இந்த மாதிரி 6 மாடு 4 மாடு இந்த மாதிரி பல்காக வாங்குறவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும், எடுத்துக்கலாம். என்ன மாதிரி மாடுங்க வேணும் சொன்னால் அது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இந்த வாரம் வீடியோவில் விற்பனையாகாத மாடுங்களும் மட்டும் 12 இருக்குன்னு சொல்லி அது பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துருவோம். ஆமாண்ணா. அது இல்லாமல் விற்பனையான மாடுங்களுமே கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நம்ம வந்து இந்த வீடியோலேயே பார்ப்போம். ஆமாண்ணா. சரிண்ணா. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடு பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட் இன் ஜெர்சினா. ரெட் இன் ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு 2 நல்லா வெள்ளை கொம்பு அமைஞ்சிருக்குன்னா சுழி சுத்தமான மாடு. டாப் ப்ரீடான மாடுனா. இது பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்லேயும் அடாப்ட் ஆக மாடு. சுழி சுத்தமான மாடு. 2 கறவை 25 லிட்டர் சொன்னாங்க. 22 லிட்டர் கறவை வரணும். நல்லா பிரம்மாண்டமான மடி செட்டு. மடி சுரக்கம் பாருங்கன்னு ஃபுல்லாக வரும். அப்படி சாக்கு போல போய் வரும். அட்டகாசமான மடி செட்டு. அடிக்கு ஒரு காம்பு. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. நரம்பு தார பாருங்க. பிவிஎஸ் ஓஸோடு தான் நரம்பு தார. 2 மாடு. அடி நல்லா மிஷின் கரை என்ன பண்ணலாம், கை கரை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மாச்சிலே வளர்ந்த மாடு. சுழி சுத்தமான மாடு தான். மாடெல்லாம் லைக் பண்ணக்கூடிய மாடு. என் மாட்டை ஆமாம், ரத்த சேவல்னா, ரேர் பிரீட்னா. எல்லாமே விரும்பக்கூடிய மாடுனா. ரெட்டை முது மாடு, குவாலிட்டியான மாடு. எல்லாம் ஒரு வெயில் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. இங்கே பாருங்க குணத்தில் தங்கம் பாருங்க. இந்தாண்ட பூந்து அந்தாண்ட வரலாம். எல்லாம் பைப் மாதிரி தான் காம்பு வளமும். ஒரு பீர் ஒன்று காப்படி பால் வரும். ஒரு பீர் ஒன்று ஒரு தம்பு நல்லா நரம்பு தரம். நரம்பு தர பாருங்க இப்போ இருக்குன்னு. ரேர் ப்ரீடு. நம்ம ஃபார்முக்கே பார்த்தீங்கன்னா ரேர் மாடு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கறவை வரணும். நம்ம ஏன் சொல்கிறோம் ஏன் கறக்கல நம்ம கேட்கக்கூடாது. ஒருத்தர் சொல்லுவாங்க கமாண்டில் சொல்லுவாங்க 30 லிட்டர் கறங்க 40 லிட்டர் கிடக்குன்னு அவன் சொல்லுவான் ஒவ்வொருத்தன். அதெல்லாம் வாங்காதான் கமாண்ட் போடுவோம். வாங்குற யாரும் கமாண்ட் போட மாட்டாங்க. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். பண்ணிக்கு வந்து வாங்கிக்கலாம். எந்த டவுட்னாலும் கண்ணு போட்டு கறந்து பார்த்து வாங்கினா கண்ணு போட்டோன்னே கறந்து பார்த்து வாங்கிங்க. காலைல பீஸுங்க, சாயந்தரம் பீஸுங்க, நாளைக்கு பீஸுங்க, நாளானைக்கு பீஸுங்க. நம்ம ஃபார்மில் 4 வேலைங்கிறது 6 வேலை கறந்து பார்த்தே
பார்த்து பிடிச்சிருப்பாங்க. கண்ணு பட்ட மாடம் தான். சனியாக இருந்தால் இருக்கிறத பார்த்து செக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. காம்படிச்சு காமிச்சிருவேன். படுத்த நாத்தால தான் கேண்டி கொடுப்பேன். வேறு எந்த கேண்டி தர மாட்டேன். இருக்கிறது தெளிவாக ஃபார்மில் என்ன நம்ம தெளிவாக இருக்கோ அதை பார்த்து பிடிச்சிட்டு போகலாம். எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டேரெக்டாக செக் பண்ணி பார்த்து பிடிச்சிட்டு போகலாம். தீனி போகிற தீனி போட்டு பார்த்துக்கு, மேய்ச்சி பார்க்குறே மேய்ச்சி பார்த்துக்கு, என்ன பார்க்குறேன் இங்கேயே பார்த்துக்கு, தீவனத்தோடு போட்டு காமிக்கணும். எல்லாமே இங்கேயே பார்த்து பர்ஃபெக்டாக எந்த டவுட்டாக இங்கேயே க்யூர் பண்ணிக்க. நம்ம விருப்பப்பட்டா பிடிச்சிப்போ, விருப்பம்லாம் விட்டுட்டு போ, வேறு மாட்டை கூட பிடிச்சிக்க. அதுதான் அவங்க விருப்பத்துக்கு தான், அவங்க விருப்பத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம விருப்பம் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க போயிட்டு தீனி போடாமல் விட்டுருவாங்க. நான் வந்து ஏன்டா கறக்கலும்பாங்க. அது எந்த காரியம் நான் சொல்ல முடியாது. என் ஃபார்மில் எனக்கு இந்த மாதிரி தண்ணிட்டு கறக்குனா எனக்கு தெரியும். போட்டால் கறக்கும், போடலாம் கறக்காது. அதான் விஷயம். ஃபார்மில் ஏற்கனவே மாடு வாங்கினவங்களே ஆமாண்ணா நம்ம சொன்ன கறவையோட அதிகமாக தான் வந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாடு வாங்கினவரெலாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுத்தேன். அவர் இடத்துக்கு 23 லிட்டர் கறக்குதுன்னாரு. இன்னைக்கு வந்து 6 மாடு எடுத்துகிட்டு போனார். அவருக்கு மட்டும் எப்படி கறக்கும்? போட்டால் தான் கறக்கும், போலினா கறக்காது. நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். வாங்குறது பெருசு கிடையாது, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக போடணும். ஓகேண்ணா. அவன் ஒருத்தர் சொல்லுவாங்க நான் 5 கிலோ தீவனம் போட்டேன், 7 கிலோ தீவனம் போட்டேன் கறக்கல. நான் 2 கிலோ தீவனம் போட்டு நான் இடத்துல கறக்கும், நான் கறந்து காமிச்சிருவேன். சரி, அது மாதிரி இருக்கு நான் ஃபார்மில். ஓகேண்ணா. பொருளை பொறுத்து தப்பு இருக்காது. பணத்தில் வேணால் தப்பு ரேட்டு பார்க்கலாம். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார்மில் ரெட்டை முது மாடு, ஹெவி சைஸான மாதிரி, ரெட் இன்ஜெக்ஷன் லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம். ஓகேண்ணா. ஆயா பெரிய கலை பெருமாள் கொடுத்த மாடத்தை 10 லட்சம் முதல்ல அவனுக்கு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு டைம் மாடு வாங்கினேன்னு சொன்னீங்க. எப்போ வாங்கினீங்க கடைசி? போன சண்டே வந்தேண்ணா. சண்டே. என்ன மாடு பிடிச்சிங்கண்ணா? இதே மாதிரி சைக்கிள் தான் வாங்கினேன். ஜெர்சி கிராஸில் தான் வாங்கினீங்க. ஓகேண்ணா. அது என்ன கறவை சொன்னாங்க? அது 10 சொன்னாங்கண்ணா. 8 கறக்குது. பிடிச்சி 5 நாள் தான் ஆகுது. அப்படியே கண்டிப்பாக சேருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் அந்த பிடிச்சி வந்தேன். ஓகே, ஒரு வாரம் தான் இருக்குது. திருப்பி வந்து ஒரு மாடு வாங்குவாங்க. இல்லை, மாடு ஒன்றும் தேவைப்படுது. ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் இருக்கேன். ஒரு 10 மாடு பக்கம் தேவைப்படுது. அப்பப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால. அதான் சில பேர் வந்து மாடு ஏற்கனவே வாங்குவாங்க. வாங்கிட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து திருப்பி வந்து வாங்குவாங்க. நீங்கள் ஒரே வாரத்தில் வந்து நம்பிக்கை இருக்கிற அனுசரிச்சு கொடுக்குறாரு. சரி, நம்பிக்கை இருக்குது. பால் கறக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு மாதிரி தான் இருக்கு. ஆமா, மோட்டி டைப்ல. அதே ரெட் இன்ஜெர்சி தானே இதுவும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாய்கால் கிராஸ் தான். நல்லா முக அமைப்பு, நல்லா நந்தி கிளம்புனா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நந்தி முக அமைப்பு. நந்தி எப்படி இருக்கு அது மாதிரி தான். கோயிலை பார்க்க தேவையில்ல, அந்த மாட்டை பார்த்தா போதும், சாமி பார்க்க தேவையில்ல. நந்தி நம்ம வீட்டில் ஒன்று கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். நல்ல முக லட்சணமான முக லட்சணம். நல்லா குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, நல்லா சிந்து கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சாய்கால் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல திமிழ் அமைப்புலேருந்து மாடு, நல்ல பாடி ஃபிட்னஸ், நல்ல சக்கத்தையான மாடு. ரெட் இன்ஜெர்சியில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடு, ரேர் ப்ரீடான மாடுனா. ஹெவி சைஸான மாடு, நல்ல குறுங்கால் மாடு, நல்லா கறக்கூடிய மாடு. நேரம் 10 கறவை சொன்னாங்க. ஒரு 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 18 லிட்டர். நல்ல காம்பு அமைப்பு பாருங்க, நல்ல காம்பு அமைப்பு. இன்னும் ஒரு வாரமா? இன்னும் 15 நாள் ஆகும். நான் கண்ணு போட 15 நாள் ஆகும். நல்லா மடி எடுத்தால் கண்ணு போடும். நல்லா ஒரு வெயில் கிளைமில் அடாப்ட் ஆகக்கூடிய மாமா. ரெட்டை கொடுத்து ட்ரிபிள் கொடுத்துனே சொல்லலாம். அப்படியே வெயிட் காண பாருங்க எப்போ இருக்குன்னு. பேக் வெயிட் ஹெவி சைஸ். இந்த அளவுக்கு நல்ல அகலமான முது தான் கறவை நல்லா பேக் வெயிட் இருந்தால் தான் எந்த மாடு கறக்கும். மாடு வாங்குறது பெருசு கிடையாது, பேக் வெயிட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். பேக் வெயிட் இருந்தால் தான் நல்லா எலும்பு கணம் இருந்தால் தான் கறக்கும். மாடுன்னா எல்லாம் மாடு கிடையாது. 50,000 மாடு இருக்குது, 20,000 மாடு இருக்குது, 30,000 மாடு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம பணம் போட்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டுக்கான புற வெயிட் இருந்தால் மட்டும் தான் கறக்கும், இல்லை கறக்காது. ரைட். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா HFல கிராஸ் பீடான மாடு, ஹெவி சைஸான மாடு. ரெண்டாங்க கறவை பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை வரும். 25 லிட்டர் சொன்னாங்க, 22 லிட்டர் கேண்டி கொடுக்கலாம். டாப் குவாலிட்டியான மாடு, ரெட்டை முது மாடு. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. இன்னும் 15 நாள் அவங்க கண்டு போட. நல்லா குணத்தில் தங்குவாங்க பாரு, குணத்தில் அருமையான குணமனம். நான் கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு தான் 4 காம்பு, 5 காம்பு வந்து அதிர்ஷ்டம். 6 காம்பு வந்து அழகு பிசிறு காம்பு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு தான் ஒரு 4 தான். மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, கிராஸ் பீடான மாடு, சுழி சுத்தமான மாடு. நல்லா ஒரு வெயிட் கிளைமுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. இது மாதிரி பேக் வெயிட் பாருங்க, சரியான பேக் வெயிட்டான மாடு. எல்லா மாடு இது மாதிரி பேக் வெயிட் இருந்தால் மட்டும் தான் கறக்கலாம், கறக்காது. டாப் குவாலிட்டியான மாடு. நம்ம வாங்கக்குள்ளே தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். வாங்கி கொடுத்தான்னு பேர் இருக்கும். எல்லாமே ரெட்டை முது மாடு தான் நமக்கு. அல்ல நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டை முது மாடு தான். எல்லாமே நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுங்க. 5-10 சேர்த்து தானே பொருள் நல்லா இருக்கு. வீடியோவில் பார்க்க கூட நேரில் பார்க்க இன்னும் பெட்டராக இருக்குது. வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்குது, நேரில் பார்க்க அதே மாதிரி நல்லா பெரிய மாடுகளாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. அதாவது ஒன்றும் பிரச்சனை, குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மச்சில் கலந்த மாடுங்க. சரி, தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். எந்த மாடு பிடிக்குது எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்தில் செவலனா. நல்லா குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, ஒரிஜினல் ப்ரீடு மொட்டை, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முது மாடு. 20 லிட்டர் கரை வரும். நல்லா கருங்காம்பில் அமைஞ்சிருக்காங்க. காம்பு பாருங்க, நல்லா கருங்காம்பு. நல்லா மடி அமைப்பு பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான மடி அமைப்பு. நல்லா தோட்டமா அடிக்கு ஒரு காம்பு. பை சுரக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா பீஸை பிடிக்க அருமையாக இருக்கும். குணமனத்தில் தண்ணியில் அருமையாக இருக்கும், பட்டாசாக இருக்கும். நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு. செம்புத்து சேலையில் மோடி டைப்பில் லைக் பண்ணுறோம், தரமாக லைக் பண்ணலாம். ப்ரீடு மாட்டில் லைக் பண்ணோம், தரமாக லைக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2 இது பல்லு பார்த்தீங்கன்னா புது வாய்மான் தான். வெயிலுக்கு நல்லா தாங்கும். வெயிலுக்கும் தாங்கும். வெயிலுக்கு, மழைக்கு, பனிக்கு அடிப்படி நல்லா தாங்கும். டிகிரி ஃபேட்டு கண்டென்ட் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீடில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுங்க. சரிங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம்ண்ணா. சரி. பட்டு
அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் மாடுனா கிளி கொம்பு அமைஞ்சிருக்காங்கண்ணா 6 பல்லு 2 நீத்து நேரம் 10 கறவை சொன்னாங்க ஒரு 18 லிட்டர் கறவை வரும் சரிங்க. நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதுகு மாடு 22 லிட்டர் கறக்கும் ஒன்றும் பேசுனா நம்ம 20 லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம். சரிண்ணா. தண்ணி தீனி கறவையும் கருமையாக இருக்கும் தோட்டத்து மச்சிட்டு நடந்த மாதிரி தான். ஜெட் பிளாக்ல லைக் பண்ணணும் நம்ம லைக் பண்ணலாம். நேரம் 10 தாராளமாக கறக்கும். நேரம் 10 தாராளமாக கறவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம். இதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கிர் கிராஸ் அக்கா தங்கச்சி 2 பேருமா ஒரே கல்லில் 2 மாங்காய் நல்லா பார்த்தீங்கன்னா கிர் கிராஸில் நல்லா கிராஸ் ஸ்பீடான மாடுங்க. நல்லா இது பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல அமைஞ்சிருக்காங்க. ரெண்டாம் கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 10 கறவை வரும். நம்ம எந்த அளவுக்கு கறக்கணும் எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுப்போமோ அந்த அளவுக்கு கறக்கும். அது கறக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது நேரம் 10 கறவை சொன்னாங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க நெத்திரி சிட்டி வெள்ளை ஹெவி சைஸான மாடு கிர் கிராஸில் லைக் பண்ணலாம் தரமாக லைக் பண்ணலாம். ரெண்டுமே எஸ்என்எஃப் பக்காவாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெட்டை முதுகு மாடு பாருங்க 2 பேரும் ஒரே அமைப்பு ஒரே திமிழ் அமைப்பு ஒரே முக லட்சணம் ஒரே நெத்தி சிட்டி வெள்ளை நல்ல முக லட்சணம் தான். சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான். கிரிக் கிராஸில் லைக் பண்ணணும் தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுனா மோட்டி டேபிள் அமைச்சிருக்காங்கண்ணா 6 புல்லு 2 நீத்து நல்ல கலர் பேச்சஸான மாடு ஹெவி சைஸான மாடு குவாலிட்டியான மாடு. இந்த 20 நாள் அவனை கண்டு போட நேரம் 10 கறவை வரும். கட்ட முது மாடு ஒரு ஆள் வயிற மாடே இருக்கு. நாங்கள் பாருங்க சரியான மடி பைஸ் இருக்க மாடுன்னு ஃபுல்லாக வரும். நல்ல மடி எடுத்து தான் கண்டு போடும். 2 நீத்து மாடு ரோஸ் காம்பு நல்லா அடிக்கு ஒரு காம்புங்க பாருங்க. நல்லா அடிக்கு ஒரு காம்பு யாரெல்லாம் பீசிக்கலாம். நல்ல குணமனத்தில் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்க பை சுருக்கம் பாருங்க ஒரு சாக்கு போல தான் வரும். ஃபுல்லாக சுரக்கம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு 60 வரைக்கும் கண்ணு எடுத்து கண்டு போடும். 2 நீத்து மாடு நல்லா குவாலிட்டியான மாடுனா ஜெர்சியில் மோடி டேப்பில் ஹச்எஃப்ல லைக் பண்ணால் நம்ம லைக் பண்ணலாம். சரி 4 புல்லு 2 நீத்து நல்லா ஹெவி சைஸான மாடு 2 நீத்து மாடுனா. ஓகேண்ணா. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் பிரீடான மாடு 6 புல்லு 2 நீத்து நல்லா குட்டை மூஞ்சினா நல்லா அழகான முக லட்சணம் நல்லா கிளிக்கம்புல அமைஞ்சிருக்காங்கண்ணா. தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடு. 2 கறவை 8-15 லிட்டர் கறவை வரணும். அதெல்லாம் ஒரு நடுத்தர மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகணும். காட்டுக்காரங்களும் நல்லா எடுத்துக்கலாம். காட்டுக்காரங்க நல்லா இருக்கும். ரெட்டை ஒரு மடி எடுத்தால் கண்டு மடி பாருங்க நல்லா மடி வருஷம் காம்புலாம் அடிக்கு ஒரு காம்பு சுத்தமான மாடு அதெல்லாம் ஒரு வெயிலுமே அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. ஜெர்சியில் ஹெவி சைஸில் லைக் பண்ணால் நம்ம லைக் பண்ணலாம் நல்லான மாட்டில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா சேல் ஆகாத மாடு 12 தான் இருக்கு. ஆமாண்ணா அதில் எல்லாமே அதிகபட்சம் வந்து ஜெர்சி கிராஸாகவே இருக்கு. ஆமாண்ணா ஏன்னா இந்த வாரம் ஹெச்எஃப் கிராஸ் வந்துச்சு. ஹெச்எஃப் கிராஸ் வந்துச்சுன்னா ஃபார்ம் டைப்புக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா. முன்னாடி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போக மிச்சம் இருக்கலாம் ஃபார்மில். ஓகே அப்போ வந்து வாரம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வரும். ரெண்டுமே ஹெச்எஃப் ஜெர்சி கிர்ரு சாகிவால் எல்லாமே ஈக்குவலாக வரும். நம்ம எது பிடிக்குதோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மில் வந்து நேரில் வந்து பார்க்குறோம் எது பிடிக்குதோ எடுத்துப்பாங்கண்ணா. எப்போ வந்தாலும் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 20 மாடு கம்மி இல்லாமல் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 மாடு இருக்கும். மற்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 மாடு கம்மி இல்லாமல் இருக்கும். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டில் என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்லாம். எந்த மாடு பிடிக்குதோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாடு பிடிக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. முன்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். 5 மாடு 10 மாடு எடுக்கிறோம் முன்ன பண்ண டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா.